எதிர்த்து இருந்தோம் சார். இப்போ திடீர்னு இந்த பாராட்டு இருந்தது எனக்கு எப்படி சார் நினைச்சேன்? அதுக்கு முன்னாடி பாராட்டிட்டு இருந்தோம். இப்போ சரிங்கிறது சரியா இருக்கிறது சரின்னு தானே சொல்ல முடியும். மக்களுக்கு உதவணும்னு நினைக்கிறத எப்படி அது குறை சொல்லணுமா? 27ஆம் தேதி பிறந்த நாள், அதோட விடணும்ல. இவ்வளவு வெள்ளச்சேதம் உங்களுக்கு திருவண்ணாமலை, கடலூர், திண்டிவனம், கள்ளக்குறிச்சி எல்லாம் பாதிக்கப்பட்டு பெரும் வெள்ளச்சேதத்தில் மக்கள் இருக்கும்போது நேற்று வரைக்கும் பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருக்கீங்க, அதை பேச மாட்டீங்க. அவர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவணும்னு நினைக்கிறாரு, அதை பாராட்டணும்ல. எல்லாத்தையும் திட்டிக்கிட்டே இருக்கிறது, குறை சொல்லிட்டு நாங்கள் மனநோயாளிகளா? அப்படி ஒன்றும் இல்லை. சரியானது சரி, தவறுனா தவறு. தென் மாநிலங்கள் எல்லா மாநிலங்களையும் கல் இருக்குது, இங்கே மட்டும் ஏன் இல்லை? கல், மது, பீர், பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஜின்னெல்லாம் தீர்த்தம் கோயிலில் கொடுக்குறாங்களா, புனித நீர். அது கேட்டா முதல்வர் மது இல்லாத, போதை இல்லாத ஒரு மாநிலத்தை உருவாக்கணும், உங்களை தகப்பன் போல கேட்கிறேன், போதையை பயன்படுத்தாதீங்கன்னு. விற்கிற ஆள் யாரு? விற்கிற ஆள் யாரு? இது ஒரு நாடு, இது ஒரு ஆட்சி, இதுக்கு ஒரு வேற ஏதாவது இருக்கா கேள்வி? நான் மன்னர் மன்னனை கடுமையா சாடுறேன். உன் தகுதிக்கு அது இந்த விருது ஒரு தரமா? உனக்கு எதுக்கு இந்த விருதுனால நீ என்ன பெருமையடைய போற? உனக்கு பாராட்டுற காலம் வருது, உன் அறிவுக்கு அது தகுதியே கிடையாது. கொடுத்த இதெல்லாம் நீங்க கொடுப்பீங்க, நீங்க கொடுத்துக்கிட்டு உடனே திரும்ப பெறுவீங்கன்னா என்ன செஞ்சுட்டாரு அவர்? எதுக்காக நீங்க இது பண்றீங்க? இதான் உங்க ஜனநாயகமா? இதான் உங்க மாண்பா? பாரபட்சமா உங்க கட்சி சார்ந்து உங்களுக்கு ஒரு கருத்து சொல்லிட்டா அது நல்லவர், இல்லைன்னா இல்ல. என்ன கேட்டா அந்த பாராட்டு மன்னர் மன்னன் அறிவுக்கோ தகுதிக்கோ அது தகுதி வாய்ந்தது இல்ல. மன்னர் மன்னனுக்கு அது அவசியம் இல்லை, அவசியம் இல்லது. வேற இறைச்சி கொடுப்பாங்க, மாட்டு இறைச்சி தடை பண்ணிட்டு வீட்டுக்கு 2 கிலோ ஆட்டு இறைச்சி கொடுப்பாங்க. முதல்ல இந்த பைத்தியக்காரங்கிட்ட கேட்கிறேன், நீ யாரு முதல்ல சொல்லு. என் உணவை உறுதி செய், பிறகு நான் என்ன சாப்பிடலாம்னு முடிவு செய். அடிப்படை அறிவு வேணாமா? நாட்டின் குடிகளுக்கு உணவை உறுதி செய்ய முடியல உன்னால. 28 விழுக்காடு மக்கள் இரவு உணவு இல்லாம தூங்க போறாங்க, அதுக்கு பதில் இருக்கா? என் நாட்டின் பச்சிலை குழந்தைகள் பசியோடு உறங்க போக மாட்டார்கள் என்று உறுதியை உங்களால் தர முடியுமா? தர முடியுமா சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் சாமி கோயில் சாமி கோயில்னு பேசுற நீங்க அந்த கோயிலுக்கு முன்பு உங்க சாமிக்கு முன்னாடி இந்த சத்தியம் செய்ய முடியுமா என்கிட்ட? அப்ப நீ எதுக்கு? நான் என்ன கறியும் திம்பேன், பன்னிக்கறி திம்பேன், பாம்பு கறி திம்பேன், மாட்டுக்கறி திம்பேன், ஆட்டுக்கறி திம்பேன், பூனைக்கறி திம்பேன், எதையும் திம்பேன். என் பசி உனக்கு என்ன? உனக்கு என்ன தேவைப்படுது? நாகாலாந்தில் நாய்க்கறி திங்கிறான், போய் கேள. உணவு என்பது என் உரிமை, உடை என்பது, மொழி என்பது, வழிபாடு என்பதெல்லாம் என் உரிமை. அதுக்கு தான் நான் போராடி சுதந்திரம் பெற்றிருக்கேன். நீ அதை திங்காத, இதை திங்காத. வேற நீ வெள்ளை பூண்டு திங்க மாட்ட, நீ வெங்காயம் திங்க மாட்ட. நான் அதான் கேட்கிறேன்னா வெங்காய விலை ஏன் ஏறிடுச்சுன்னா நிதியமைச்சர் சொல்றாங்க நான் வெங்காயம் திங்கிறது இல்லை, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. மாட்டுக்கறி கூட தான் நீங்க திங்கிறது இல்லை, அதை பத்தி ஏன் கவலைப்படுறீங்க? மாடு புனிதம் தானே, நான் திங்க கூடாது நானே. நீ சரியான ஆண் மக்களா இருந்தா நீங்க என்னோட வாதிடுங்க. எதற்காக நீ மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்யற? உலகத்திலே அதிகமா மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்யற நாடு இந்தியா. 24 லட்சம் டன் ஆண்டு ஒன்றுக்கு பீஃப் எக்ஸ்போர்ட் இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 சொன்னது நானா, நாட்டின் பிரதமரா? ஊரானுக்கு ஊட்டி விடுவா, உள்ள வந்து என்ன கொண்டு புரிவில? இதான் உங்க தர்மமா? இது கர்மமா? அது என்ன கொடுமை இது? எதுக்கு நீ எக்ஸ்போர்ட் பண்ற? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. நீ மாட்டுக்கறியை விற்கிற நாடுகள், ஏற்றுமதி செய்யற நாடுகள் என்ன நாடு? அது அவ்வளவு இஸ்லாமிய கிறிஸ்தவ நாடு. அந்த ஏற்றுமதி செஞ்சா கிறிஸ்தவ இஸ்லாமியம் கொடுக்கிற காசு நிக்குது, கறி நாங்குதுன்னா உனக்கு கசக்குதா? சொந்த நாட்டு மக்களின் உணவை உறுதி செய்ய நீ முதல்ல. எவ்வளவு நாளைக்கு இந்த வேலையை செய்வீங்க? இது ஒரு கேடு கட்ட கேவலம். இதெல்லாம் ஒரு அரசியல். மாட்டு மேல அக்கறை காட்டுற நீங்க ஏன் ஏற்றுமதி செய்யறீங்க? எதுக்கு நீ மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்யற? ட்ரெடிஷன் மீட் அதுக்கு பேரு. கேவலம் இதெல்லாம். மாட்டுக்கறி திங்கிறாங்க, அதை தடை செய்யறது, இதை தடை செய்யறது.